ஹலோ எவ்ரிவன். நேற்று நம்ம வீடியோவில் ஒரு பேசிக்கான ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம். ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் லெவலாக ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ டேட்டானா என்ன அப்படின்னா, இப்போ நேற்று நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம அடிஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்தோம் பேசிக்கலாக. ஸோ அந்த அடிஷன்ஸில் தேவைப்படுற டேட்டா, ஸோ அடிஷனுக்கு என்ன டேட்டா தேவைப்படும்? ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணால் அந்த 2 நம்பர் தான் டேட்டா பேசிக்கலாம். 1 + 2 = 3 அப்படின்னா அந்த 1 2 இருந்தால் தான் 3 வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும், கரெக்டாக? ஸோ இந்த 1 2 அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டாக்கு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மனுஷங்க, ஓகேயா? இப்போது இதுலேயே இன்னும் டிஃப்ரெண்டான உயிரினம்லாம் எப்படி இருக்குது? ஆடு இருக்குது, மாடு இருக்குது, புலி, சிங்கம், அந்த மாதிரி டிஃப்ரெண்டான உயிரினங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்டான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வகையான டேட்டா டைப் வந்து நம்பர்ஸ், இன்னொரு வகையான டேட்டா டைப் வந்து லெட்டர்ஸ். அது வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபபெட்டை நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 4.5 அது மாதிரி டாட் டெசிமலில் வர்றது வந்து வேற ஒரு வகையான டேட்டா டைப். ஸோ இந்த டேட்டா டைப்பை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மல் லைஃப்பில் இப்படின்னா வச்சுங்க. ஸோ மனுஷங்க இருக்காங்க, ஆடுங்க மாடுங்க இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, டிஃப்ரெண்டான உயிரினங்கள்லாம் இருக்குல்ல. அது மாதிரி ப்ரோக்ராமிங் டிஃப்ரெண்டான டேட்டாலாம் இருக்குது. அந்த ஒரு டேட்டாவோட டைப் வந்து நான் இங்கே பேசிக்கலாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஒன்று வந்து இன்ட். ஸோ இன்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் a = 1. ஸோ 1ங்கிறது ஜஸ்ட் நம்பர், ரைட்? ஸோ நம்பரில் வர்றது எல்லாமே வந்து இன்டீஜர் பேசிக்கலாம். நான் இங்கேயே போட்டுருவேன் இன்டீஜர், ஓகேயா? இது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வகையான டேட்டா டைப் b = 2.5. ஸோ இது வந்து இதுவும் ஆக்சுவலாக நம்பர் தான். பட் இந்த 1க்கும் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வந்து நார்மல் நம்பர், இது வந்து டெசிமல் நம்பர். பேசிக்கலாக 2.5, 3.2, 4.6 அப்படிங்கிறதெல்லாம் டெசிமல் நம்பர். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம் பேசிக்கலாம், ஓகேயா? இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம நார்மல் ஆல்ஃபபெட். இப்போ நான் வந்து என் பேரே வந்து நான் டைப் பண்ணுறேன், பாஸ்கர் அப்படின்றது டைப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டேட்டாவோட டைப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங், ஓகேயா? ஸோ இது வந்து 3வது டேட்டா டைப். 4வது டேட்டா டைப் அப்படிங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்கிட்ட ஒரு 10 செட்டு டேட்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து a = 1, செகண்ட் பார்த்தது b = 2.5, தேர்ட் பார்த்தது வந்து c = பாஸ்கர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி என்கிட்ட இன்னும் ஒரு 4-5 டேட்டா டைப் இருக்கு, 4-5 டேட்டா இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கணும், ஒரே இதில் வச்சு நான் பார்க்கணும் அப்படின்னா இப்படி பார்க்கலாம். எப்படின்னா 1, அந்த டேட்டாவே நான் அந்த மேலே இருக்க 3 டேட்டாவே எடுத்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஒரே டேட்டாவா, ஓகேயா? அண்ட் தென் பாஸ்கர் இன்னும் 2-3 கூட போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 8. ஸோ இப்போ இந்த டேட்டாவோட டைப் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது லிஸ்ட்? உங்களுக்கே தெரியல. லிஸ்ட்னா என்ன? ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் லிஸ்ட் இல்லை? அதுதான் லிஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம நார்மல் லைஃப்லேயே, ஓகேயா? அதுதான் இங்கேயும் நடக்குது. இதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் 1, 2.5, ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ, அப்புறம் 8 அப்படிங்கிற ஒரு வேல்யூ, இந்த மாதிரி 5 வேல்யூ ஒன்னா சேர்த்து நான் இதில் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேசஸ்ல போட்டிருப்பாங்க, இங்க இருக்குல்ல ஸ்கொயர் பிராக்கெட். அது மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டு வைக்கிறது பேர் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட யூசேஜ்ல நம்ம பின்னாடி வருவோம். இப்போதைக்கு நம்ம டேட்டா டைப்ஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா லேட்டரா இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தெரிய வரும்போது யூ பேசிக்கலி கெட் கிளாரிஃபைட் அபவுட் திஸ். ஸோ இன்னொரு வகையான டேட்டா டைப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிற பைத்தன்ல டிக்ஷனரி அப்படின்னா என்னன்னா, இந்த வேல்யூக்கு இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணணும். இந்த டேட்டாவில் என்ன இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிலிம் ஸ்டார் நடித்த படத்துக்கான ஃபிலிம் ஸ்டாரோட நேம் இருக்கணும், அவங்க நடித்த படம் எனக்கு தெரிய வரணும் அப்படின்னா அது எப்படி ப்ரோக்ராமில் எழுதலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி, ஜெயிலர், விஜய்,
ஐயோ சூர்யா. இந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான டேட்டா டைப். இந்த இந்த மாதிரி டேட்டா வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கீ, இது வந்து கீ என்னன்னா ஃபிலிம் ஸ்டாரோட நேம், ஓகேயா. அதோட வேல்யூ என்னன்னா ஃபிலிம் நேம் பேசிக்கலா. ஸோ இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் பேசிக்கலாக இது இருக்கணும். எனக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, அது ரெண்டுத்துக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கணும், அதை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டிக்ஷனரி பேசிக்கலாக யூஸ் பண்ணலாம். இதில் அசோசியேஷன் என்ன பேசிக்கலாக, இதில் அசோசியேஷன் வந்து basically we are storing the film star against the movie names. அதான் இந்த அசோசியேஷன். ஃபிலிம் ஸ்டாருக்கும் மூவி நேமுக்கு ஒரு அசோசியேஷனோட எனக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா டைப். அதோட பேர் வந்து டிக்ஷனரி. ஓகேயா. ஸோ இங்கே நான் எழுதிடுறேன். இதோட நேம் வந்து டிக்ஷனரி. அதை நம்ம வந்து டிக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே இருக்குல்ல மேப்பிங் டேட்டா டைப், இது வந்து மேப்னா என்னன்னா, இதை வந்து இதோட மேப் பண்றது. ரஜினியை வந்து ஜெயிலரோட மேப் பண்றது, விஜயை வந்து லியோட மேப் பண்றது, சூர்யா வந்து கங்குவா அப்படிங்கிற ஒரு படத்தோட மேப் பண்றது தான் இந்த மேப்பிங் டேட்டா டைப் அப்படின்றது. இன்னொரு டேட்டா டைப் அடுத்தது என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சிம்பிள், வெரி சிம்பிள். ஒரு வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நான் செட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற டேட்டா டைப் தான் பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா எஃபோட வேல்யூவில் ட்ரூ அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேயா. இதோட யூசேஜ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து அந்த டேட்டா டைப் மட்டும் பேசிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு டேட்டா டைப், வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஒரு டேட்டா டைப் பேசிக்கலாக யூஸ் ஆகும். அடுத்தது வந்து இது வந்து செட் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம லிஸ்ட் பார்த்தோம்ல பேசிக்கலா, இந்த லிஸ்ட்டில் இப்போ நான் அதே லிஸ்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகேயா. இந்த லிஸ்ட்டில் நான் இப்போ 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ, 2.5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ, பாஸ்கர் அப்படிங்கிற வேல்யூ, 3ன்ற வேல்யூ, நான் 3 மறுபடியும் போடுறேன்னு வச்சுங்களேன், என்னால் போட முடியும். லிஸ்ட்டில் நார்மலாக டூப்ளிகேட் வேல்யூ என்னால் ஸ்டோர் பண்ண முடியும் அந்த லிஸ்ட்டில். ஓகேயா. பட் எனக்கு அப்படி வேணாம், எனக்கு வந்து எல்லாமே யூனிக் வேல்யூஸாக இருக்கணும், அதாவது டூப்ளிகேட்ஸ் அந்த லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ செட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். செட் அப்படிங்கிறது வந்து சேம் ஆஸ் லைக் லிஸ்ட், பட் இது வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேயா. ஸோ பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் தெரிஞ்சாலே இனஃப். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோடிங் எழுதி நம்ம அதான் கற்றுப்போம், மற்ற டேட்டா டைப்ஸ் எல்லாம், காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் எல்லாம். பட் வெரி பேசிக், இதை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் தெரிஞ்சாலே பேசிக்கலாக போதும். ஸோ டு சம்மரைஸ், இன்னைக்கு வந்து டேட்டா டைப்ஸில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர், இன்டிஜர் வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒன்று. ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்து டெசிமல் வேல்யூஸ், 2.5 பாயிண்ட்ல வர்ற வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஆல்பபெட் வேல்யூ, பாஸ்கர், ஏபிசிடி, ஆல்பபெட், சம்திங் வாட் எவர், எந்த ஒரு ஆல்பபெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரிங் பேசிக்கலாக தேவைப்படும். அடுத்தது வந்து லிஸ்ட். இந்த மாதிரி நான் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணாமல் ஒரு லிஸ்ட்டாக நான் ஸ்டோர் பண்ணணும் எல்லாத்தையுமே அப்படின்னா இதை வந்து லிஸ்ட்டில் பேசிக்கலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து டிக்ஷனரிங்கிறது மேப்பிங் டேட்டா டைப். அதாவது என்னன்னா ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவோட மேப் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபிலிம் ஸ்டாரை வந்து அவங்க மூவி நேமோட மேப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நாளைக்கு வந்து நான் திடீர்னு எடுத்து நான் இதை பார்க்கணும், ரஜினி நடித்த படம் என்ன அப்படின்னு திடீர்னு நான் பார்க்கணும்னா இந்த மாதிரி டேட்டா டைப் வந்து ஈஸியாக இருக்கும் பேசிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பூலியன். ஸோ பூலியன் வந்து வெறுமனே எப்படி நம்பரு, ஸ்ட்ரிங், அதாவது ஆல்பபெட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோமோ இங்கே, அது மாதிரி பூலியன் வேல்யூனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு வகையான டேட்டா டைப். ஸோ கடைசியாக பார்த்தது வந்து செட் அப்படிங்கிற டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்பில் வந்து அது வந்து சேம் ஆஸ் லைக் லிஸ்ட், பட் அதில் வந்து டூப்ளிகேட்ஸ் மட்டும் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அது டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாதது. ஸோ அதுதான் லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் பேசிக்கலாக இருக்கிற டிஃப்ரென்ஸ். பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னும் டீப்பாக உள்ளே போகிறதுனா போகலாம், பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஐ டோன்ட் யூஸ்வலி ரெக்கமெண்ட் கெட்டிங் டீப் இன்டு ஆல் திஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்டப்ஸ். ஸோ பேசிக்காக இந்த டேட்டா டைப்ஸ்லாம் தெரிஞ்சு அதுலேருந்து ப்ரோக்ராமிங் ஆரம்பித்தா மச் பெட்டர்.
ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஒரு டேட்டா டைப்போட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து we will see in the next video basically. ஸோ இந்த வீடியோ பேசிக்கலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், share my channel. Thank you. Bye.